Jeho na buđinu pravo, tomara charana. Jeho na buđinu pravo, tomara charana. Ashokaya hamta, purnata vakshana. Jeho na buđino pravo, tomara charana. Jeho na buđino pravo, sakala satya tova sarana kamale sakala satya tova sarana kamale podiyachi aminata tava padatale podiyachi aminata tava padatale tava pada padmanata rokhi behamare tava pada padmanata Raksha karta nahi he bhavadam thare raksha karta nahi he bhavadam thare Jehona buđino pravo tomara charana tomara charana amidava nitya dasa janilo ye bhara amidava nitya dasa janilo ye bhara amara palana bhara yehono tomara amara palana bhara yehono tomara bhara dukkha paiyachi sadhana jivane bhara dukkha paiyachi sadhana jivane dukkha dure gelo o bhara bharane dukkha dure gelo Jehona buđino pravo tomara charana Jehona buđino Jai Pada Lagiya Rama Tabacha Kohila Jai Pada Lagiya Rama Tabacha Kohila
Siva Siva Salobila Jepada Bhaiya Siva Siva Salobila Jepada Labhya Brahma Jepada Bhaiya Namoni Hidaya Garina Namoni Hidaya Garina Ekana Bujino Brahmo Tomara Charana Shire Abhyogata Shire Dedhoriya Shire Abhyogata Shire Dedhoriya Paramanandenati Padagunagaya Vipata hote avashya uddhara Sara vipata hote avashya uddhara Bhagati vinodo Bhagati vinoda Pade Gori Vedoma Bhagati Vinoda அப்படி வராது அது எப்படிதான் வரும் Bhagati Vinoda Pada Gori Vedoma நீ ட்ரை பண்ணுங்க Bhagati Vinoda Pada Gori Vedhamara Bhagati Vinoda Pada Gori Vedhamara Yona Bhujino Brahmo Tamara Charane Bhujino Brahmo Hare Krishna ரொம்ப அருமையான சாங் இது வந்து யார் எழுதுது பக்தி வினோத் தாக்கர் எழுதுது ஓகே ரொம்ப ரொம்ப அருமையான சாங்கு ஆமாம் இப்போ தான் போட்டேன் ஏன் பிஸியாக ஒன்றும் சுகரில் இப்போ தான் போட்டோம் ஓகே பக்தி வினோத் தாக்கர் எழுதுது ரொம்ப முக்கியமான ஒரு சாங் இது வந்து மார்னிங் வந்து படிக்க சொல்லியிருக்காங்க இது புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன் அவன் ஈஸ்வரி மாதாஜி பார்த்தீங்களே நான் நைஷா சங்கம் புக்கில் இல்லை எது எது 5லேருந்து எது 5 புரியல அது இவ தான் போட்டான் ஆசிரியை கொடுத்தான் இது இது நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க இல்லையா மேலே இருக்குமே இல்லையா சரி அடுத்த ஃபோட்டோ 1லேருந்து இருக்கா அடுத்த ஃபோட்டோ இருக்கா மாதாஜி அடுத்த ஃபோட்டோ இருக்கா சரியா சரியா ஸோ இப்போ ஏகான புஜின பிரபு தோமார சரணா உங்களுடைய பொற்பாதங்கள் தான் உங்களுடைய திவ்யமான பாதங்கள் தான்
எனக்கு என்னுடைய எல்லா விதமான துயரங்கள் பயத்திலேருந்து எனக்கு விடுதலை. உங்களுடைய பொற்பாதங்கள் எப்பயுமே அமிர்தமாக இருக்கு எனக்கு. அந்த பொற்பாதங்களில் நான் வந்து முழுவதுமாக என்னை சரணாகதி பண்ணிக்கிறேன். என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மானச தேகோ கேகோ ஜோ கிச்சு மோர் அர்ப்பிது துமா பாதே நந்தகிஷோர். நந்தகிஷோருக்கு பாதத்தில் எல்லா விதமான என்னுடைய மனசு தேகம் எல்லாத்தையும் படிக்கிறேன். அதே தான் இதுவும். ஓகே, உங்கள் பொற்பாதங்களாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் சரணடைஞ்சிட்றேன். ஓ பகவானே, உங்களை தவிர எனக்கு 6 ரக்ஷா கர்த்தா நாகி இல்லையா? 3வது லைன் வரும்ல, 6 ரக்ஷா கர்த்தா நாகி ஏ பாபா சம்சாரே. ரக்ஷம், யார் உங்களை வந்து உங்களை தவிர யார் என்னைய ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து. பாருங்க, 3வது லைன்லேயும் பாருங்கள், பவான் வார்த்தை வந்திருக்கும் பாருங்கள். ஏ பாபா சம்சாரே, ஏ பாபா இருந்துருக்கு இல்லையா கடைசி லைன், பாபா சம்சாரே, இந்த பிறப்பு இறப்பு பெருங்கள்லேருந்து என்னை காப்பாற்று நீங்கள் தான் சொல்லி சொல்கிறாங்க. ஆமிதாவா நித்யதாசா ஜானு ஏ பாரா, இந்த உங்களுடைய நித்தியமான சேவனையை வந்து காப்பாற்றுடைய பொறுப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. என்னை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு வந்து மாட்டா வீட்டில் போட்டுக்கோங்க விஷயம் மாதிரி. என்னை பராமரிக்க பொறுப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்னை அஷ்யூர் பண்ணியிருக்கீங்க என்னை பராமரிக்கிறதுக்கு. துக்க தூர கேலோ ஆகும் அர்ஜாவின் பாருங்க, बड़ा दुख पाइयाची स्वतंत्र जीवने. बड़ा दुख पाइयाची स्वतंत्र जीवन. உங்களை குடும்பம்னால எனக்கு துக்கமாக இருந்தது, இப்போ வந்து சுதந்திரமாக இருக்கேன். உங்களை வழிபட்ட உடனே எல்லா துயரமும் தள்ளி போயிடுச்சு. லக்ஷ்மி, சிவா, பிரம்மா இவங்கெல்லாம் தன்னுடைய கடமையை பண்ணுறதுக்கு உங்களுடைய சக்தியை தான் வேண்டி இருக்கிறாங்க. லக்ஷ்மி என்ன பண்ணால் உங்களுடைய பாதங்களே வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சிவனும் அதே மாதிரி உங்கள் பாதங்கள் வந்த பிறகு தான் அவருக்கு அந்த ஆஸ்பீஷியஸ் குவாலிட்டி சிவத்பா வந்திருக்கு. நாரதமுனி, பிரம்மா இவங்க எல்லாமே உங்களுடைய பாதங்களை போற்றி கொள்கிறாங்க. ஓகே, உங்களுடைய பாதங்கள் வந்து எல்லா விதமான பயங்களையும் நீக்க வல்லது. அதனுடைய தலையில் வச்சு நான் வந்து டான்ஸ் பண்ணுறேன் ரொம்ப பரவசத்தோட. அந்த பாதங்களுடைய குளோரியஸை வந்து நான் உறக்கமாக பாடுறேன். பக்திவினோத் தாகூரா தயவுசெய்து இந்த பக்திவினோத் தாகூரா வந்து எனக்கு விடுதலை கொடுங்க. யார்கிட்ட ப்ரே பண்ணுறாரு? பாதங்களுக்கு ப்ரே பண்ணுறாரு, பகவானுடைய பாதங்கள். ஓகே, சரி, ரொம்ப முக்கியமான சங்கீதம் என்ன சொல்கிறாங்கன்னா மார்னிங் படிக்க சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி சாங்கு பக்திவினோத் தாக்கூர் நரோத்தமதாஸ் தாக்கூர் சாங் வந்து எல்லோரும் படிக்கணும். ஓகே, பக்திவினோத் தாக்கூர் வந்து த கோபிநாத் மமணி வேதன அது படிச்சுக்கோங்க இல்லையா? நான் இருக்கேன் அவங்களுக்கு, அது படிச்சுக்கோங்க கிளாஸில். அதெல்லாம் படிக்கணும், முக்கியமான சாங் அதெல்லாம். மம நிவேதன சொன்ன என்னுடைய ஒரு ப்ரேயரை கேளுங்க. விஷாயி துர்ஜனா சதா கமராதா கிச்சு நாஹி மோரா குணா. என்னுடைய எண்ணங்கள்லாம் கெட்ட எண்ணங்களாக இருக்குது. என்கிட்ட நல்ல குவாலிட்டியை பார்க்க முடியாது, ஒரு குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டி இல்லை. விஷாயி துர்ஜனா சதா என்னுடைய ஆசைகள் தான் அதிகமாக, எப்பயுமே ஆசைகள் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ப்ரேயர். ஓகே, இந்த கோபிநாத் சாங் ரொம்ப ரொம்ப அருமையான சாங். இந்த மாதிரி சாங்கை வந்து மார்னிங் வந்து பாடணும். ஏர்லி மார்னிங் பாடிட்டு அதுக்கப்புறம் சேட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஏகோன பூஜை பிறகு வந்து ஒரு பெரிய பிரீச்சர் வந்து சொல்லியிருக்கார், இதை பாடுங்க அப்படின்னு இருக்கார். ஏகோன பூஜினு பிரபோ தோமர சரணா அசோகாபியாமிருதா பூர்ண சர்வக்ஷா. மரபாடு வேணாம், இது நீங்கள் பாடலை படித்து அர்த்தத்தை படிக்கணும். ஏன்னா இந்த அர்த்தம்லாம் என்னென்னா அந்த வைஷ்ணவாச்சாரியர்களுடைய அவங்களுடைய ரியலைசேஷன். அதனால் அதை படித்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடலை நம்ம மனதை வந்து மெருகேற்றிக்கணும். ஓகே, சாண்டிங் உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? முன்னாள் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? எல்லா குப்பையும் வருதா சாண்டிங்கில்? இது இல்லாமல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி பாடல்கள் பாடும். வைஷ்ணவாச்சாரிய சாங் கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. என்ன பண்ண முடியும்? வைஷ்ணவாச்சாரியில் என்ன லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்களோ அந்த லாங்குவேஜ். இப்போ நான் கௌடிய சம்பிரதாயத்தை நம்ம சிக்ஷா எடுத்துக்கிறதுனால அதில் வைஷ்ணவாச்சாரியுடைய நோக்கம் எப்படின்னு பார்க்கணும். அவங்க எப்பயுமே இதை கெஞ்சி தான் கேட்க யாசனம் தான் பண்ணுறாங்க. நம்மளும் அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி மைண்டை ரெடி பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம சாண்டிங் உட்காந்து வச்சுங்க ஒரே அடித்தடி தான் இருக்கும் சாண்டிங்கில். மனசு எங்கெங்கேயும் போய் இழுக்க ட்ரை பண்ண முடியாது. அதனால் மார்னிங் வந்து கொஞ்சம் மனசை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ப்ரீ சாண்டிங், போஸ்ட் சாண்டிங் இருக்குது.
பொருளை வந்தோடனே அமைதியாக இருப்போம். ஹரே கிருஷ்ணா வந்து லேகிருஷ்ணன் வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். வீட்டுக்குள்ள கத்துறான். சரி ரைட். ஏற்கனவே வந்துட்டு போயிட்டான். ஒரு பையன் வந்தான் இங்கே, மாதாஜி ரிலேட்டிவ் அந்த பையன். நான் அழுதான்னு சொல்லி விட்டாங்க. அதனால் மைண்டை வந்து ப்ரீ சாண்டிங்கில் மைண்டை ரெடி பண்ணிக்கணும். ஓகே, மைண்டை ரெடி பண்ணுறதுக்கு கிருஷ்ணனுடைய ப்ரேயர், குந்திமாரோட ப்ரேயர்ஸ், பிரபா எழுதுனா ஒரு 2-3 மாதங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி நம்ம மைண்டை ரெடி பண்ணணும். மைண்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 16 நாள் அது சாதனை பண்ணுறதுனா முதல்ல டேஸ்ட் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் வருஷம் வந்திருக்காரு இல்லையா, அப்போ பகவான் கொஞ்சம் டேஸ்ட் வச்சுருப்பார். அப்புறம் அந்த டேஸ்ட்டு போக மாறும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய இதை மாற்றணும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் என்ன பண்ணலாம், பிரபாத எழுதியிருக்காருல இதாக படிக்கணும். அது படிச்சுட்டு ஒரு வைஷ்ணவ சாங் பார்த்து நல்லா க்ளோரிஃபை பண்ணணும் பகவானை. க்ளோரிஃபை பண்ணால் மனசு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சாண்டிங் பண்ணணும். நேரம் எடுத்தோடனே சாட் பண்ண பாரு, கடை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மிஸ்ஸிங்கில் வரும் தெரியுமா புல்லட், அது மாதிரி ஒரு மந்திரம் டக்கு 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 முடிச்சிட்டேன் பாரு, 5 மணிக்குள்ள முடிச்சிட்டேன். இது கிடையாது, இப்படி சாட் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம அந்த மங்களாரத்தியை வந்து கிராட்டிடியூடு, நன்றி உணர்ச்சி தெரிவிக்கணும் குருக்கு. அதனால் மங்களாரத்தி பண்ணும்போது நம்முடைய அந்த கர்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையும். இந்த மங்களாரத்தி பண்ணுறது, இந்த மாதிரி பாடல் பாடுறது, இதெல்லாம் அந்த இன்னொரு சாங் உண்டு, அமாரா ஜீவன். ஈவினிங் பாடுங்க, எப்போனாலும் பாடுங்க. மைண்ட் ஏன் மார்னிங் பாட சொல்கிறேன்னா, சாண்டிங் பண்ணோம்னால மைண்டை ரெடி பண்ணிக்கணும். இல்லை சாண்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, நம்ம முந்தின நாள் என்ன பண்ணணுமோ அது எல்லாம் வந்து மனசு உட்காந்துடும். அந்த சாண்டிங்கே ஸ்பாயில் ஆகிடும். கடைசியில் சொல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷன் என்ன, கிருஷ்ணனை பற்றி நினைக்கவே மாட்டோம். அந்த இஷ்யூ மொத்தம் தான் ஓடிட்டே இருக்கும். ஃபுல்லாக ஆரம்பிக்கிலேருந்து முடிகிற மாதிரி ஓடும். இது நீங்கள் ஏதாவது ஒரு பாடலை எடுத்து படிச்சுட்டு அதில் ஒரு உங்களுக்கு லைக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வைஷ்ணவ ஆச்சாரியோட ஹபே கௌரவானே சுரதுனி ததே ஹரே ஹா கிருஷ்ணா போலே, இது ஒரு சாங். அந்த கௌரவன் இப்போ மாயப்பூர் போனோம் இல்லையா, மாயப்பூரில் போயிட்டு நவதீவில் போயிட்டு நான் ஹாராதா ஹா கிருஷ்ணான்னு கத்தணும். அந்த கொடி செடிகள் நடுவில் கௌரங்கா மாப்பூர் இப்போ நடிச்சுட்டு அப்படி கௌரவம் எப்படி கத்தணும் அதே மாதிரி கத்தணும். இதுதான் அந்த சாங். இது நான் படிச்சுட்டு அப்படியே அதை நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மனசுக்கு கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி தாட்ஸ் வராமல் ஏன்னா சாண்டிங் எப்படி சொல்கிறாங்க, நல்லா பியூராக பண்ண சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு வழி. சில பகவானில் கஷ்டமான ஸ்லோகம் இருக்குது தெரியுமா, வாயிலே நிறைய ஸ்லோகம் வரைய மாட்டேங்குது. பகவத்கீதை படிக்கணும்ல, ஸ்லோகம் படிக்கணும், அதில் 2-3 ஸ்லோகம் இல்லைன்னா பாகவத ஸ்லோகம் எடுத்துகிட்டு அதில் மார்னிங் மறப்பாம ட்ரை பண்ணணும். அப்போ என்னன்னா மார்னிங் வந்து நம்முடைய மனசை வந்து அந்த முதல் நாள் தாட்லேருந்து எடுத்து இதில் நம்ம போகிறோம். பல்லாம ரஞ்சன் படிக்க மன்னே தனாபிஜன ரூபதப சுதௌஜஸ் மறந்துக்கு பார்த்தீங்களா, இதை படிக்க ட்ரை பண்ணும். மன்னே தனாபிஜன ரூபதப சுதௌஜஸ் தேஜ பிரபாவா பல பௌருஷ புத்தியோஹா நாராதனாய பவந்தி பரஸ்ய பும்சோ பக்தியாது தோஷ பகவான் கஜயூதபாய. இன்னைக்கு காலையில் படித்தது. இது கஷ்டமாக இருக்கும் படிக்கும்போது. படித்து 2 3 படித்து அதை எழுதி இந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் வந்து சரியாக டிவைட் ஆகிடும். இல்லை மைண்ட் என்ன ஆகும்னா குரங்கு மாதிரி தான், எதை நினைக்காதுன்னு அதை நினச்சிட்டே இருக்கு. சாக்லேட் நினைக்க சாக்லேட்டு தான் நினச்சிட்டே இருக்கு. கடைசி வரையும் நம்ம மனசும் சாண்டிங் அந்த டாண்டிங் டைம் நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணி கரெக்டாக வந்து உட்காந்துட்டு அந்த டயத்தில் ஃபுல்லாக நம்ம ஆஃபீஸ் மேட்டரு இந்த குப்பையாக வெளியே வந்துட்டே இருக்கும். அதுலேருந்து வெளியே வரணும்னா எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பக்தர்கள் பெரிய பெரிய பீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வைஷ்ணவ சாங் படிங்க, அதில் சரணாகதி தான் மேக்ஸிமம் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் முடியல அப்படின்னு கை தூக்குவார் பக்தி வினோத் தாக்கூர், அப்படி தான் சொல்லி எல்லாம் பாடியிருப்பார். அதே நம்மளும் என்ன பண்ணோம், அப்படி ரிப்பீட் பண்ணிட்டோம். நம்ம ஈஸி. நம்ம பாடல் எழுதாதுக்கெல்லாம் பாடல் எழுதக்கூடாதுன்ட்டார் பிரபாத். ஏன் பாடல் எழுதக்கூடாதுன்னா, நம்ம வந்து இன்னும் உடல் இல்லை அப்படின்ற ஆச்சாரிய லெவலில் தான் எழுதுட்டார். எந்த ஆச்சாரிய லெவல்னா ராமானுச்சாரியா, பக்தி வினோத் தாக்கூர், இந்த மாதிரி ஆச்சார லெவலில் தான் நீங்கள் பாடல் எழுதுங்க, இல்லைன்னா எழுதாதீங்க, ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணுங்கன்றார். ஓகே, நம்மளாம் அந்த லெவலில் இல்லை இல்லையா, ஜஸ்ட் ரிப்பீட் பண்ண. அவங்க என்ன நிறைய பாடல் எழுதிக்கிறாங்க. மூதமாத சூத்திரம் எத்தனை சூத்திரம் இருக்குது. நம்ம கிளாஸில் படித்தது ஒன்று படிக்கலாம். ஸ்ரீவல்லவேதி வரதேதி தயா பரேதி பக்த பிரிவேதி பவலுந்தன கோவிதேதி நாதேதி நாகசேதே ஜெகன்னிவாசே தானாபினபதிதம் குருமா முகுந்தா. இதே ஒரு 10 வருஷம் படிக்கலாம். அடுத்த ஸ்லோகம் 10 வருஷம் படிக்கலாம். இது மார்னிங் படிச்சிங்கன்னா மைண்டில் மனசில் ஏறும். இது படித்த உடனே என்ன ஆகுனா மற்ற தாட்ஸ் கொஞ்சம் போயிடும். அட்லீஸ்ட் அந்த தாட்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். ஓகே, டிலே பண்ணலாம், குறைக்கலாம். இப்படி தான் நம்ம பண்ணணும். இல்லைன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் தான். முதல்ல இனிஷியலாக வரும்போது டேஸ்ட் இருக்கும் ஹரிகிருஷ்ண மந்திரத்தில். அவரை போகும் மைண்ட் வந்து என்ன எல்லாத்தையும் மெட்டீரியலைஸ் பண்ணும். மெக்கானிக்கலாக மெட்டீரியலைஸ் தான், புரியுது இல்லையா? அப்படியே ஏற்கனவே அப்படியே ஓகே கை உள்ளே போகும். ஆமாம், கை பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். மைண்ட் எங்கேயோ இருக்கும். ஓகே,
நம்ம சேன் பண்ணுறோம், நம்மளே மனசுக்கு திருப்தியை கண்டிதான் அப்படி தான். ஓகே, அதனால் நம்ம நிச்சயம் மார்னிங் இந்த மாதிரி வைஷ்ணவாச்சாரியர் சாங் படிக்கணும். ஈவினிங் படிக்கலாம். ஈவினிங் பகவானை க்ளோரிஃபை பண்ணி படிக்கலாம். அதரம் மதுரம் வதனம் மதுரம் அசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம். கரெக்டா? நயன மதுரம் அசிதம் மதுரம். ஸோ இந்த மாதிரி பகவானை அவருடைய மதுரம் சொல்லி பாடலாம். ஸோ அதில் நவ கௌரவரம் நவ புஷ்பசரம் நிறைய சாங் இருக்குது. எல்லா சாங்கையும் மரப்பாடம், எல்லாத்தையும் பார்த்து தான் படிக்க போகிறோம். எதையும் மரப்பாடம் பண்ணவே தேவையில்லை. எல்லாத்தையும் பார்த்து படித்து ஒரு அர்த்தத்தை படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த பாடுற ஸ்கில்லை நம்ம முன்னேற்றல, நம்மளுடைய தாட்ஸை வி ஆர் ட்ரைங் டு கர்ப், அதை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதானே நம்ம தாட்ஸ் தான் நம்ம பிரச்சனையே நமக்கு இல்லையா? அப்போ கடைசி காலத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதான் வரும் நமக்கு. ஒருவேளை ஹபே கௌரவானே அப்படி ஒரு தாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, இறக்கும் போது அப்போ யோசிச்சு பாருங்க, லைஃப் சக்ஸஸ் இல்லையா? இது இல்லாமல் நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இவன் நம்ம கடன் கொடுக்குறமே, அவன் எப்படி போயிட்டானே அப்படின்னு அவ்வளோ முடிஞ்சிச்சு. கரெக்டாக? அதனால தான் அந்த தாட்ஸ் நம்ம கொஞ்சம் ஹை லெவலில் வந்துடணும். ஓகே, அதுக்கு இந்த வைஷ்ணவாச்சாரியருடைய சாங்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம புரிஞ்ச நிறையா யசோதா தெரியும் இல்லையா? டெம்பிளில் பாடுறாங்க. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு தோயாக்காரம் அதுவும் பாடுறாங்க. எல்லா சாங்கையும் முக்கியமான சாங் இதெல்லாம். நமஸ்தே நரசிம்மா இருக்குல்ல, அதுவே பிரபா திருப்பி படிக்க சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா தான் முக்கியம், அது தவிர ஒரு ப்ரேயர் படிங்கன்றார். நீங்கள் நரசிம்ம கூட படிச்சுட்டே இருக்கலான்றார். கிளம்பும்போது நமஸ்தே நரசிம்மாய பிரகலாதெல்லாம் அது ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படி போனீங்கன்னா இது மனசை பதிஞ்சிருமா. அப்போது முக்கியமான இக்கட்டான நிலையில் நமக்கு இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இந்த மாதிரி பாடல்கள் ஞாபகத்துக்கு வந்தால் சக்ஸஸ். ஓகே, அதெல்லாம் நம்ம அந்த ப்ரேயர்ஸை லைட்டாக எடுக்காதீங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். எஸ்பெஷலி குந்தி மகாராணி, பிரகலாத் மகாராஜ் ப்ரேயர்ஸ், கஜேந்திர ப்ரேயர்ஸ், இதெல்லாம் முக்கியமான ப்ரேயர்ஸ். இதில் நீங்கள் ஸ்மரணம் பண்ணுங்கன்றார். படித்து நீங்கள் நான் வச்சுக்கோங்கன்றார். 1-2 ப்ரேயர் நமக்கு நிற்கும் நிச்சயமாக. கிருஷ்ணாய வாசுதேவாய அதெல்லாம் ஈஸி தான் நமக்கு இல்லையா? குந்தி மகாராஜ் அது போதும், அது போதும். அது வச்சு அப்புறம் வரும், பின்னால் வரும். அதே மாதிரி சின்ன சின்ன லைன் உள்ள பாடல் நிறைய இருக்கு. நாரத முனி சொல்வார், பின்னால் வரும். ஆக்சுவலாக பகவானை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி நிறைய பாடல் வருது. ஸோ அது மாதிரி 2 லைன்லாம் இருக்குல்ல, பகவத்கீதை மாதிரி இருக்கு இல்லையா? அனன்யா சிந்த எந்தமாம் ஏஜன் அபரிபாசரே தேஷாம் நித்ய பிக்தானம் யோகக்ஷேம். இது 2 கரெக்டாக வருதா? 2-4 லைன் கரெக்டாக. அதே மாதிரி கிருஷ்ணா ஆமாம் வர மாட்டேங்குது இல்லையா? அது என்ன பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம அதெல்லாம் தமிழில் அதை பார்க்குறேன், அதை பார்த்துட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது நம்ம என்ன பண்ணால் தமிழில் என்ன இருக்கும் அப்படி படிச்சுட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இல்லை நமக்கு என்ன ஆகுனா நிறைய படித்த மாதிரி தெரியும், ஆனால் நமக்கு எதுவுமே நாவல் இருக்காது. இது பொயட்டிக் ஃபார்மில் பாட சொல்கிறாங்க, பகவானை க்ளோரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா.